யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாசலுக்கு வெற்றி தேடி வருகிறது. என் வாழ்க்கையை நான் பென்சிலில் இருந்து தான் தொடங்கினேன். ஒரு பிடி டீச்சர். அதுலயும் எனக்கு கொடுத்த வேலை என்னன்னா, மாசத்துக்கு 800 ரூபாய் சம்பளம், எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு பிடி டீச்சர். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா, உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான பணி என்ன தெரியுமா? குழந்தைகளோடு பணி செய்வதுதான். ஆசிரியராக இருப்பது இருக்கு இல்லையா, பெரும் பணி. பிடி டீச்சரா நான் ஜாயின் பண்ண அந்த ஒரு 10 நாள்லயே நான் ரவுண்ட்ஸ் வரேன், டிசிப்ளின் ரவுண்ட்ஸ். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் இடம் காலியா இருந்த கிளாஸ்ல டீச்சர் இல்ல, பிள்ளைங்க சத்தம் போட்டிருந்தாங்க. நான் உள்ள நுழைஞ்சு என்னப்பா பாடம்னு கேட்டேன். திருக்குறள் வகுப்பு எடுங்க, புத்தகம் எடுங்க. புத்தகம் எடுத்தாங்க. என்ன சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா ஒழுக்கமுடைமை. டீச்சர் வரலையா? வரல. எத்தனாவது பாடம் நடத்தியிருக்காங்க? 3 நடத்தியிருக்காங்க. 4வது நான் நடத்தவான்னு இப்படி கேக்குறேங்க. சரின்னுதுங்க பிள்ளைங்க. அதுக்குள்ள டீச்சர் வந்துட்டாங்க. உள்ள வந்தவங்களுக்கு தெரியாது. நேரா வந்துட்டு, நீங்க பிடி டீச்சர் தானே, நான் கையில புக்கு உங்க வெளியில, அவங்களுக்கு தெரியாது. நான் மனசுல யோசிக்கிறேன், திருக்குறள் முன்னால பிள்ளைகள் பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை, வெளியில் போக சொல்கிறார். வெளியில வரும்பொழுது என் மனதில் என்ன உணர்வு வந்தது என்று உங்களுக்கு தெரியாது. நான் அதற்கு முன்னால் இருந்தது வேறு, அதற்கு பின்னால் நான் இருந்தது வேறு. என் மனதில் ஆழமாக வேரூன்றிய அந்த தமிழை வெறித்தனமாக படிக்க தொடங்கினேன். எம்ஏ கிளியர் பண்றேன், யூஜிசி ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ஏ முடிச்ச உடனே யூஜிசி கிளியர் பண்றேன். மொழித்துறையிலே பிஹெச்டி சேர்றேன். பிஹெச்டி சப்மிட் பண்ணிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வருது ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு. நான் வந்து உட்கார்றேன் இன்டர்வியூக்கு. பக்கத்துல என்ன வெளியில போன சொன்னா அந்த டீச்சர் உட்கார்றாங்க இன்டர்வியூக்கு. 2 பேருக்கும் வேலை. ஆனா என்ன தெரியுமா, நான் பிஹெச்டி முன்னால முடிச்சு இருந்ததுனால 19 ஆண்டுகள் என் பெயர் மேலையும் அவர்கள் பெயர் கீழையும் தான் இருந்தது. அதற்கு பிறகு அவரை துறை தலைவர் ஆக்கினோம். அவரின் கீழ் நான் 2 ஆண்டுகள் பணி செய்தேன். மிக நல்ல பெண். சரி, ஆசிரியர், விரிவுரையாளர், துணை பேராசிரியர், இணை பேராசிரியர், ஒரு கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவரா வந்து உட்கார்றேன். வெறித்தனமாக படிப்பதை தவிர்த்து வேறு எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாது. படித்துக்கொண்டே இருப்பேன். எதை என்றெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது, எல்லாவற்றையும் படிப்பேன். படிச்சுக்கிட்டு இருந்ததுனால துறை தலைவரா உட்கார்ந்த 1 மாத இடைவெளிக்குள் அரசிடம் இருந்து ஒரு ஆணை, உலக தமிழ் சங்கம் என்கின்ற ஒரு அரசு நிறுவனம் இருக்கிறது, அதற்கு உங்களை துணை தலைவராகவும் இயக்குனராகவும் நியமித்திருக்கிறோம். நீங்கள் அங்கே வந்து 3 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும்.